ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக். இன்னைக்கு ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். என்ன அப்படின்னாக்கா டே இன் மை லைஃப் தான் பார்க்க போறீங்க. ஸோ நான் இன்னைக்கு ஃபுல்லாக என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத தான் ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த விலாக் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து சாட்டர்டே தான் எடுத்தது. ஸோ சாட்டர்டே மார்னிங் வந்து ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுனால நான் வந்து கருப்பு கொண்டக்கடலை இருக்குல்ல, அதுதான் நான் வந்து ஊற வச்சிருந்தேன். நைட்டே ஊற வச்சுட்டேன். ஸோ அதை வந்து குக்கரில் போட்டுட்டு சைட் பை சைடு வந்து காஃபி அடுப்பில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி தான் அடுப்பில் வைக்க போகிறேன். எப்போதும் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் நான் தான் உளுந்து களி செஞ்சு சாப்பிடுவேன். பட் இன்னைக்கு வந்து ஹஸ்பண்டுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் வந்து உளுந்து களி தான் செய்ய போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெல்லம் எடுத்துருக்கேன். வெல்லம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து உளுந்து அந்த களிக்கு செய்கிற அந்த பவுடர் வந்து நான் அரைச்சி வச்சிருக்கேன். ஸோ அதுலேருந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து சும்மாவே அந்த வெள்ளை பாகுல போடலாம் பவுடரா. பட் அப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா கட்டி கட்டியாக ஆயிடுது. அதனால இந்த மாதிரி செஞ்சு போட்டோம்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி அதை வந்து நான் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு கிளாஸ் வந்து நம்ம உளுந்து எடுத்தோம் அப்படின்னாக்கா அதில் வந்து ஒரு 1/4 கிளாஸ் கிட்ட நம்ம வந்து இது எடுத்துக்கணும். அரிசி எடுத்துக்கணும். 2யும் நல்லா வறுத்துட்டு அதுலேயே பார்த்தீங்கன்னா ஏலக்காய்லாம் போட்டிருக்கேன். ஸோ அதனால நான் வந்து ஏலக்காய் போடல. இந்த சைடு அந்த வெள்ளத்திலே லைட்டாக உப்பு சேர்த்துருக்கேன். சைட் பை சைடு வந்து ஃபரான் குட்டி நம்ம எவ்வளோ தான் செஞ்சாலும் பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் எதுவுமே சாப்பிட மாட்டான். அவனுக்கு வந்து இந்த ப்ரெட்டு அப்படி இல்லைன்னா தோசை அதுதான் கேட்பான். ஸோ அவனுக்கு வந்து ப்ரெட்டு செஞ்சு கொடுத்தாச்சு. இந்த சைடு வந்து தண்ணி நல்லா கொதி வந்துட்டு இருக்குல்ல, நம்ம வந்து கரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த உளுந்து, அதை வந்து என்ன செய்யணும்டாக்கா இப்படி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணும். இந்த டயத்தில் நம்ம பவுடராக சேர்க்கும் போது என்ன ஆகுது அப்படின்னாக்கா அது வந்து ஒரு மாதிரி கட்டி கட்டியாக இருக்குது. ஸோ அதனால நான் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் இது நல்லாவே வந்து சூப்பராக வந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த உளுந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வரணும். இப்போ இந்த டயத்துல நிறைய நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ ஊத்திக்கலாம். பட் நான் வந்து ரொம்பலாம் ஊத்தல. கொஞ்சமா தான் ஊத்திருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்காது. பட் இருந்தாலும் உடம்புக்கு நல்லதுங்கிறதுனால நான் கொஞ்சமா ஊத்திட்டு லாஸ்ட்டா சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, அந்த டயத்துல கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊத்தி சாப்பிடுவேன். ஸோ இவ்வளோதான். உளுந்து களி ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம கஞ்சியாவும் காய்ச்சி குடிக்கலாம். இந்த மாதிரி களியாவும் செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான உளுந்து களி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ஸோ இது வந்து நானும் என்னோட ஹஸ்பண்ட் மட்டும்தான் சாப்பிட போகிறோம். பசங்கள்லாம் யாருமே வேணான்னு சொல்லிடுவாங்க. ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். முன்னாடியெல்லாம் சின்ன பிள்ளையிலலாம் எங்கள் வீட்டில் அம்மா அக்கா எல்லாருமே வந்து இந்த மாதிரி உளுந்து களியெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. பட் அப்போல்லாம் வந்து இதோட பெனிஃபிட் என்னங்கிறது நமக்கு தெரியல. ஸோ அதனால வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அழுதுட்டு இருப்போம். சாப்பிடவே மாட்டோம். பட் இப்போ நம்ம செய்யும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்றோம். நம்ம குழந்தைங்க வந்து இதெல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து ஃப்யூச்சரில் நினச்சி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் சாப்பிட்ருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ வந்து அதெல்லாம் செஞ்சு எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா காஃபியும் போட்டுட்டு இந்த சைடு வந்து கருப்பு சுண்டலும் வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ இதை வந்து லைட்டாக நான் வந்து தாளிச்சுக்க போகிறேன். ஹஸ்பண்டுக்கு வந்து தாளிச்சா தான் பிடிக்கும். பசங்க வந்து சும்மாவே சாப்பிடுவாங்க. அதில் வந்து லெமனும் சால்ட் போட்டு சும்மாவே தான் சாப்பிடுவாங்க. ஆல்ரெடி நான் சால்ட் போட்டுட்டேன். அவங்க வந்து வெறும் லெமனும் ஆலிவ் ஆயில் மட்டும் ஊற்றிப்பாங்க. ஊற்றி அவங்க வந்து சாப்பிட்ருவாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு தாளிச்சா தான் பிடிக்கும். ஸோ எங்களோட காலை பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் போச்சு. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு. நீங்களும் ஒரு டைம் வந்து உளுந்து களி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, லஞ்சுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் தான் பண்ணிட்டே இருப்போம். பட் என்ன செய்யறதுங்கிறது தான் டெய்லியும் தெரிய மாட்டேங்குது. ஸோ இன்னைக்கு வந்து முட்டானம் தான் செய்யலாம் அப்படின்ட்டு. ஏன்னா முட்டானம் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு வந்து முட்டானம் தான் செய்கிறேன். ஸோ முட்டானம் செஞ்சுட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் ரைஸு அவ்வளோதான். வேற எதுவுமே இன்னைக்கு செய்யல. ரொம்பவே சிம்பிளான ஒரு டிஷ்ஷு தான். ஸோ ஈவினிங் வந்து கொஞ்சம் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேரா சைடு தான் போகிறேன். எனக்கு வந்து கொஞ்சம் ஷால்லாம் எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து சாரீ பார்த்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சரி ஓகே போயிட்டு சாரீ எடுத்துட்டு ஷால்லாம் எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிறதுனால வந்து ஈவினிங் வந்து கிளம்ப போகிறோம். சில பேர் வந்து முட்டை குழம்புலாம் வைக்கும்போது குக்கர்ல செய்வாங்க. பட் எனக்கு வந்து குக்கர்ல செஞ்சாலாம் பிடிக்கவே பிடிக்காது. நம்ம வந்து அந்த மாதிரி ஓப்பன் பாட்டில் செய்யும்போது தான் முட்டை குழம்பு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இது கூட வந்து நம்ம உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். எங்க வீட்லலாம் முட்டானத்திலேயே பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கும் போடுவாங்க. போட்டா ரொம்பவே நல்லா தான் இருக்கும். கறியான மாரி இருக்கும்.
பட் வந்து தனியாக வேற நம்ம ஃப்ரை பண்ணுறோமா, ஸோ அதனால வந்து இதில் போட வேணாம் அப்படிங்கிறதுனால நான் போடல. ஸோ ஒரு 5:30க்கெல்லாம் நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. பசங்க யாருமே வரல, எல்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நானும் ஹஸ்பண்ட் மட்டும்தான் 2 பேர் மட்டும்தான் போகிறோம். போயிட்டு நேராக மொலினா தான் போயிட்டேன். மொலினாவில் பார்த்தீங்கன்னா வாசல்லே வந்து சூப்பராக வந்து சாரீலாம் போட்டு வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கே எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் உள்ளெல்லாம் வந்து எதுவுமே நான் வீடியோ எடுக்கல. ஸோ அதோட கிளம்பி நான் வந்து மோமோஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தேன் ஹஸ்பண்ட்கிட்ட. பட் வந்து ஹஸ்பண்ட் வந்து பசங்கள்லாம் யாருமே அழைச்சிட்டு வரல, நம்ம மட்டும்தான் போகிறோம் அப்படின்னாங்க. அதெல்லாம் இல்லை, எனக்கு சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஒரு ஷாப்புக்கு அழைச்சிட்டு போனாங்க. ஸோ அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு அந்த பிளேட் மட்டும் 5 பீஸ் தான் இருக்குது. 35 கிராம்ஸ் போட்டிருந்தான். இருந்தாலும் எனக்கு ஆசையா இருந்துச்சு. பரவால்ல வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. ஸோ 2 வாங்கியிருந்தோம். 1 வந்து பார்சல் வந்து பசங்களுக்கு எடுத்துட்டு, 1 வந்து நான் மட்டும் தான் சாப்பிட்டேன். ஹஸ்பண்ட் சாப்பிடவே இல்ல. அவங்க ஒரே ஒரு பீஸ் தான் சாப்பிட்டாங்க. எனக்கு பிடிக்கல வேணாம் அப்படின்ட்டாங்க. பட் நான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் நேரா பார்த்தீங்கன்னாக்கா, இன்னொரு ரெஸ்டாரண்ட் கிளம்பி வந்தாச்சு. பெங்களூர் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏத்த மாரி. ஏன்னா அவங்க எதுவுமே சாப்பிடல. ஸோ நான் மட்டும் தானே சாப்பிட்டேன். அதனால வந்து 2 பேரும் இங்க வந்துட்டோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த மாரி மினி டிஃபன் வாங்கியிருந்தோம். அந்த அளவுக்கு எதுவும் பெருசா நல்லா இல்ல. பசங்களுக்கு வந்து பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்படிதான் எங்களோட டே போச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பை.